الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقالوا أئذا ضللنا في الأرض أئنا لفي خلق جديد بل هم بلقاء ربهم كافرون قل يتوفاكم ملك الموت الذي وكل بكم ثم إلى ربكم ترجعون ولو ترى إذ المجرمون ناكسوا رؤوسهم عند ربهم ربنا أبصرنا وسمعنا فارجعنا نعمل صالحا إنا موقنون ولو شئنا لآتينا كل نفس هداها ولكن حق القول مني لأملأن جهنم من الجنة والناس أجمعين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்ச்சியை கபூல் செய்து இதன் மூலமாக துனியாவிலும் ஆஹிராவிலும் அல்லாஹ் பிரயோஜனத்தையும் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் நசீவாக்குவானாக. சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு மனிதன் செய்யக்கூடிய சேவைகளில் ஆகப்பெரிய சேவைதான் மார்க்கத்துடைய சேவை. உலகத்தில் எத்தனையோ வகையான சேவைகள் நடக்கிறது. ரோட் போடுறதும் சேவை, ரோட்டுக்கு லைட் போடுறதும் சேவை, பாடசாலை கட்டி கொடுப்பதும் சேவை, பிள்ளைகளுக்கு விளையாட்டு போட்டி நடாத்துவதும் சேவை. அனைத்து சேவைகளை விட ஆக உயர்ந்த சேவை என்ன தெரியுமா?
மார்க்கத்துடைய விடயங்களை மக்களுக்கு படித்து கொடுப்பது, எத்தி வைப்பது, அதற்கான ஏற்பாடுகளை செய்வது. இந்த சேவையால் அனைத்து சேவையும் உலகத்தில் உயிர் பெறும். எப்பொழுது மனிதர்களுடைய உள்ளத்தில் ஈமான், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய பயம் வந்துவிட்டதோ, அதற்கு பிறகு அந்த ஆண்கள் பெண்கள் வாழ்க்கையே மாறிவிடும். ஈமான் தக்வா கல்வில் உருவாக உருவாக உங்களுடைய மஹல்லா, உங்களுடைய ஊர் ஒரு மாற்றம் ஒன்று விளங்குவது உங்களுக்கு வரும். அதனாலதான் இவ்வாறான நிகழ்ச்சிகளை வைப்பது, ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் வீடுகளில் இருக்கக்கூடிய அனைவர்களையும் சேர்த்து இவ்வாறான நிகழ்ச்சிகளை செய்வதனுடைய ஆக முக்கியமான நோக்கம் இதுதான். ஜும்மாவுக்கு மிம்பர்ல ஏறினா அரை மணித்தியாலம், ஒரு மணித்தியாலம், அது ஆண்கள் மாத்திரம் கேட்டுட்டு போயிடுவாங்க. இதுல பிள்ளைகள், பெரியவர்கள், பெண்கள் மார்க்கத்துடைய சில விடயங்களை தெளிவாக பேசலாம். சகோதரிகளே, சகோதரர்களே, மார்க்கத்துடைய விடயங்களை கேட்க கேட்கதான் சிந்திக்கலாம், சிந்தித்தால்தான் அமல் செய்யலாம். முதல் படித்தரமே மார்க்க விடயங்களை கேட்க வேண்டும். இன்னைக்கு மக்கள் தயார் இல்லை, மார்க்கத்தை கேட்கிறதுக்கு தயார் இல்லை. உட்கார்ந்து 2 மணித்தியாலம், 3 மணித்தியாலம், 4 மணித்தியாலம் நாங்கள் ஒரு விஷயத்தை கேட்கிறோம் என்று தேடி பாருங்க, கிடையாது. கிழமையில் ஒரு ஜும்மா இருக்குது, ஆனா ஜும்மாவுக்கு வாரது எத்தனை மணி? ஜும்மாவுக்கு வயசாளிகள் வந்து உட்கார்ந்து இருப்பார், ஆனா வாலிபர்கள் ஜும்மாவுக்கு வந்தா வெளியிருந்து பேசிக்கொண்டிருக்கிறது ஒன்றுமே காதுக்கு கேட்காது. முதல் கேட்டால் தான் மற்றது சிந்திக்கலாம். அல்லாஹ் நரகவாதிகளை பத்தி சொல்றார். நரகத்தில் அல்லாஹ் போட்டதோட சொல்லுவார்களாம், லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர். உலகத்தில் நாங்கள் கேட்டிருந்தால், என்ன செஞ்சிருந்தால்? கேட்டிருந்தால். எவ்வளோ பயான் நடக்குது. இப்ப நீங்க முழு மஹல்லாவுக்கும் அறிவிச்சிருப்பீங்களா இல்லையா? பள்ளியில் அறிவிச்சிருப்பீங்க, ஸ்பீக்கரை கட்டி அறிவிச்சிருப்பீங்க. உங்களோட மஹல்லாவில் ஒரு 400 குடும்பம் இருக்கும், கிட்டத்தட்ட 500 குடும்பம் இருக்கும். ஆனா 500 குடும்பமும் பயானுக்கு வரமாட்டார். அவங்களுக்கு கேட்க முடியாது, கேட்கிற பாக்கியம் கிடையாது. நல்ல விடயங்களை கேட்கிறதும் ஒரு பாக்கியம். அதனாலதான் நரகத்தில் போய் சொல்லுவார்களாம், லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர். யா அல்லாஹ், உலகத்துல கொஞ்சம் கேட்டு இருந்தா, சிந்திச்சிருப்போம், சிந்திச்சிருந்தா இந்த நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோமே. அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, குர்ஆனுடைய விடயம், மார்க்கத்துடைய விடயங்கள் பேசப்படும் பொழுது கேட்கும். எங்க பயான் இருக்குதோ போகும். ஃபாத்திமால பயான் இருக்குது, மாதம் ஒரு பயான், அதுக்கும் வரணும். ரப்பானியால பயான் இருக்குது, வரணும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தஃப்சீர் இருக்குது, ஜும்மா பள்ளிக்கு வரணும். ஆண்கள் வரலாம், பெண்கள் வரலாம், கேட்கணும். முதலாம் அல்லாஹ் குர்ஆன்ல
فبشر عبادي الذين يستمعون القول فيتبعون احسنه. அல்லாஹ் சொல்றார், சில அடியார்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்க. இப்ப நாங்க உட்கார்ந்து இருக்கிறோமா இல்லையா, காது தாழ்த்தி கேட்கிறோமா இல்லையா பேசுற விடயத்தை, இதுக்கு அல்லாஹ் நன்மாராயம் சொல்றார். இன்றைக்கு உலகத்தில் எத்தனை ஆயிரம் பேர் இந்த பயான கேட்டுக் கொண்டிருக்கிறாங்களோ அவ்வளோ பேருக்கும் நன்மாராயம். فبشر عبادي الذين يستمعون القول ويتبعون احسنه. கொஞ்சம் முன்னுக்குவா பிள்ளைகள் முன்னுக்குவா. அல்லாஹ் சொல்றார், யார் நல்ல விடயங்களை காது தாழ்த்தி கேட்கிறாங்களோ, நல்ல விடயங்களை காது தாழ்த்தி கேட்கிறார்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்க. 1000 பெண்கள் இருந்தா ஒரு 150 பெண்ணுக்குத்தான் இந்த நல்லதெல்லாம் கேட்கிற பாக்கியம் கிடைக்கும். சிலர் வாலிப வயதுல கேட்கிறது இல்லை, கிழவனாகணும் பயான் கேட்க. எல்லா பாவத்தையும் செஞ்சிட்டு செய்யறதெல்லாம் செய்துட்டு கடைசி காலத்துல கேட்க வர. கண்ணியமிக்க சகோதரர்களே, எங்க எங்க நல்ல பயான்கள், நல்ல விடயங்கள், குர்ஆனுடைய விடயங்கள் நடக்குதோ, உங்களோட ஊருள்ளுக்கு எவ்வளோ நிகழ்ச்சி நடக்குதா இல்லையா? ஒவ்வொரு மாதம் வாரக்கிழமை வெள்ளிக்கிழமை ஃபாத்திமால பயான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் வரும். உங்களோட மஹல்லாவிலே மாசம் மாசம் பயான் இருக்குது. மவுத்து வரைக்கும் கேட்க கேட்க தான் அமல் செய்யலாம். கேட்க கேட்க தான் என்ன செய்யலாம்? அமல் செய்யலாம். கேட்காட்டி அமல் செய்ய இயலாது. நீங்க சஹாபாக்களுடைய காலம் மாதிரி எங்கட காலத்தை மாற்றணும் என்றா பேசிட்டே இருக்கும். எங்கட ஃபாத்திமா மதரசால பயான் நடந்துட்டு இருக்கக்குள்ளே ஒரு பொம்பளை பூட்டு காப்பை போட்டுட்டு போனவா இல்லையா? பூட்டு காப்பை கலத்தி போட்டுட்டு போனவா இல்லையா? பயான் நடந்துட்டு இருக்குது. அப்ப பயான் கேட்க கேட்க ஆசை வருது. எத்தனை பவுன் தங்கம் இருக்குது பெண்களிடத்துல, கொடுப்பாவா? மாப்பிள்ளைக்கு மின்னிய கலத்தி கொடுப்பாவா? மாப்பிள்ளை கேட்டா ஒரு காப்ப கலத்தி கொடுப்பாவா? ஆனா பயான கேட்டுட்டு இருக்கும் பொழுதே பூட்டு காப்ப கலத்தி போட்டுட்டா. வித்தம் 1,90,000 மதரசா கட்டும் பொழுது யார் போட்டே தெரியா, காப்புல பேர் இருக்குதா? இது மாதிரி உண்டியல் இருந்துச்சு, உண்டியல் கலங்குது, சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா காப்பு. சென்ற மாதம் உங்களுக்கு சொல்லி இருப்போம் நாங்க, சென்ற மாதம் ஒரு பொம்புல 4.5 பவுன் மாலை அனுப்பியிருந்தா மதரசா. எத்தனை பவுன்? 4.5 பவுன் சவடி. அப்ப பேச பேச ஈமான் கூடும், கேட்க கேட்க ஈமான் கூடும். பெண்கள் மாறுவாங்க, பிள்ளைகள் மாறும், வாலிபர்கள் மாறுவாங்க. நாங்க பயான கேட்கலண்டா எப்படி மாறுது? அதனாலதான் கண்ணியமிக்க பெண்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்க இந்த ஊர்ல ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறோம். சிலர் தடுத்துட்டு இருப்பாங்க, அதை கணக்கெடுக்காது. தடுக்கிறவங்களை கணக்கெடுக்காம நாங்க கேட்டு அமல் செஞ்சு முன்னு போய்கொண்டே இருக்கோம். ஏனென்றா நாங்க செய்யற அவ்வளோ அமலும் கண்ணை பொத்த முந்தி செய்து கொள்ளும். எதுக்கு முந்தி செய்யணும்? கண்ணை பொத்தினதுக்கு பிறகு அமளி. கண்ணை பொத்தினதுக்கு பிறகு அமல் இருக்குதா? தொழுகை இருக்குதா? நோன்பு சதக்கா ஒன்றும் இல்லை. அப்ப கண்ணை பொத்தினா மௌத்தானா என்ன செய்யுது? எங்கட வாப்பட வாப்பா, எங்கட உம்மட உம்மா, இப்ப எல்லாம் கபூருக்கு என்ன செய்யறாங்க? இப்ப நாங்க பயான் கேட்டுட்டு இருக்கிறோம், தொலை வந்தோம், இபாதத் செய்யறோம். சரி, இவங்கெல்லாம் கபூருக்கு என்ன செய்யறாங்க? என்ன செய்யறாங்க? அப்படியே தூக்கம். எல்லாரும் தூக்கம். எத்தனை வருஷம் தூங்குவாங்க?
எதுவரைக்கும் மஹ்ஷர் வருமோ அதுவரைக்கும் தூக்கம். அப்ப கண்ணை பொத்த முந்தி செய்யற அமல செய்யும், கொடுக்கிற சதக்காவை கொடுத்துரும். உங்களோட கையில 10 லட்சம் இருக்குதா, 1 லட்சம் சதக்கா என்ன கபருக்கு வரும். என்கிட்ட பணம் இருக்குது, காணி இருக்குது, சொத்து இருக்குது, உடம்பு நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார், எவ்வளோ அமல் செய்ய இருக்கும். இப்போ நீங்க வயசானவங்க இருக்கிறீங்க, நீங்க திங்கக்கிழமை மக்ரிபுக்கே ஜும்மா பள்ளிக்கு வந்துடும். உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும், இந்த காலத்துல இந்த குர்ஆனை ஓதுற பாக்கியம் கிடைச்சிருக்குது. இப்ப நீங்க தான் மும்முரமா இருக்கும். பேர்தே கொண்டாடுவாங்க. என்ன கொண்டாடுவாங்க? பேர்தே. ஒரு வயசு கூடிட்டா பேர்தே கொண்டாடுறது சந்தோஷமா கவலையா? கேக் வெட்டுறதும். ஆனா அவருக்கு தெரிய அவரோட ஒரு வயசு முடிஞ்சு 61 வயசுல பேர்தே கொண்டாடுறார். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் அல்ல சகோதரரே, கபருக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. 40 வயசை தாண்டிட்டோம், முடியெல்லாம் பழுத்துட்டேங்கட. நாங்க இனி ரெடி ஆகும். மற்றவன் சொல்ல தேவையில்லை எங்களுக்கு, நாங்க ரெடி ஆகும். 50 வயசை தாண்டிட்டோம், முடியெல்லாம் பழுத்துட்டு இப்ப சேவைக்கு தயாராகும். முடி பழுத்தா என்ன அர்த்தம்? ஓலை பழுத்தா கீழே இருப்பமா, தேங்காய் பழுத்தா மோட்டை வைக்க எடுத்தாட்டுமா தென்னை மரத்துக்கு கீழே. ஏன்? தேங்காய் பழுத்திருக்கு. பழுத்தா என்ன? எப்ப விழுந்து தெரியாது, எப்ப விழுந்து தெரியாது. தேங்காய் பழுத்துட்டு ஓலை பழுத்துட்டு முடியெல்லாம் நரைச்சிட்டு நாங்க டை அடிச்சு ஏமாத்துறோம். எங்களை இல்ல சகோதரர்களே, எப்ப உழப்போறீங்கன்னு தெரியாது. அதுக்கு முன்னால செய்யறதை செஞ்சு கொள்ளும். உளுந்ததுக்கு பிறகு பிள்ளைகள் வருமென்று கனவு மட்டும் கண்டாரு. சரி, உங்களோட வாப்பாட கபரடிய போய் எவ்வளோ நாள் சொல்லுங்க. உங்களோட வாப்பாட கபரடிய போய் எவ்வளோ நாள் நீங்க வாப்பாட கபரைய தெரியாது. அப்ப உங்களோட மகன் கூட கபரடிய வருவாடா? இதுதான் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க. உங்களோட வாப்பா மவுத், உங்களோட அம்மா மவுத், உங்களோட வாப்பாட வாப்பா மவுத், கபர் இல்ல. அந்த கபர் எங்கண்டே தெரியும், மறந்துட்டு. வாப்பா தானே காணி இருந்த உங்களுக்கு, அம்மா தானே சொத்தெல்லாம் தந்துட்டு போனது. ஒரு நன்றிக்கு கிழமைக்கு ஒரு தரம் போய் வரப்படாத வாப்பட கபர் அடிய. உங்களை மனுஷனாக்கினது, ஆளாக்கினது சகோதரர்களே மறந்துடுவாங்க. எங்களுக்கும் இதுதான் நடக்க போகும். அதனால புத்திசாலித்தனமாக எங்கட மௌத்துக்கு முன்னால செய்யறதை செஞ்சு கொள்ளும். சரி, மௌத்துக்கு முன்னால நாங்க திருந்த இல்லை. மௌத்துக்கு முன்னால என்ன செய்யல? நாங்க திருந்த கிடைக்கல. உதாரணமா எவ்வளோ பேர் இருக்காங்களே, எவ்வளோ பேர் இருக்காங்க, பொம்புல ஆம்புல தொழுறது இல்லை, நோம்பு இல்லை, இன்னும் வட்டியை விட தயார் இல்லை, கல்புல பயம் வருது இல்லை. என்ன நடக்கும் உங்களுக்கு சகோதரர்களே? ஹஜ்ஜி செய்யல, ஜகாத் கொடுக்கல, என்ன நடக்கும் உங்களுக்கு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், வன்னாஸிஆத்தி கர்கா. என்னையா? வன்னாஸிஆத்தி கர்கா. உயிரை எடுக்கிற மலக்கு வருவாரா இல்லையா? வந்து என்ன சலாம சொல்லுவார், அஸ்ஸலாமு அலைக்கும் ராஜா வாங்க போ. இல்ல, அல்லாஹ் சொல்றான், வன்னாஸிஆத்தி கர்கா. மிக வேகமாக உயிரை பிடுங்கி எடுப்பார். எங்கிருந்து பிடுங்குவார்? கால் பெரு விரல்ல இருந்து பிடுங்குவார் உயிரை.
அப்ப அழுது பிரயோஜனம் இல்லை, முடிச்சு காலம். அதுதான் பயம் வைக்கிறாங்க, விளக்கப்படுத்த அதுதான் பயான் வைக்கிறாங்க. ஆம்பளை பொம்பளையில கூப்பிட்டு பயான் வைக்கிறாங்க. சக்கராத்துல கத்தாத, இப்ப ரெடி ஆகிடு. மிக வேகமாக உயிரை பிடுங்கி எடுக்கப்படும். யாருக்கிட்ட சொல்ல? டாக்டர்கிட்ட சொல்ல போறீங்களா? டாக்டருக்கும் அதே நிலைமை. ஜட்ஜி கிட்ட போய் சொல்ல போறீங்களா? ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்ல போறீங்க, அவருக்கும் அதே நிலைமை. கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, மவுத்து வாரத்துக்கு முந்தி தௌபா செய்யுது. என்ற வாழ்க்கையில தொழுகை இல்லையா? தௌபா செஞ்சு தொழு. விட்டு விட்டு தொழுகிறதா? சுபஹ் இல்லை, சிலவங்களுக்கு சுபஹ் இல்லை. பள்ளிக்கு வந்த 2 சஃப் 3 சஃப் சுபஹ் தொழுகின்றது இல்லை. தௌபா செய். யா அல்லாஹ், இதுக்கு பிறகு நான் தொழுவேன். தௌபா செய். பெண்கள் வீட்டில் தொழுங்க, பிள்ளைகளை தொழ பழக்குங்க. தௌபா செய். இல்ல சக்கராத்ல மாட்டிடுவோம். இதை யாரும் சொல்லி தர மாட்டாங்க. இந்த பாருங்க, ஒரே ஒரு ஆளுக்கு ஸ்ரீலங்கால சைனாக்காரனுக்கு நோய் வந்துட்டு எவ்வளவு வேலை நடக்குது. எங்க கொண்டு வச்சிருக்க? சைனால இருந்து பிள்ளைகள் இறங்கிட்டு தியத்தலாவை கொண்டாரா. அவ்வளோ பேரு தியத்தலாவை கேம்ப்ல வச்சு முழு செக் பண்ணி கூட தான் விட போறான். ஸ்ரீலங்காக்கு இந்த தொற்று நோய் வரப்படாது. சகோதரர்களே, சகோதரிகளே, சொர்க்க நரகத்தை படிச்சாக்கள் நாங்க தானே, மௌலவிமான் நாங்க தானே. அதை பத்தி சொல்லித்தரோம். உங்களுக்கு அது தெரியாது. என்ன, நீங்க குர்ஆனை படிக்கலையே, நீங்க குர்ஆன் படிக்கல. நீங்க இப்ப நீங்க தொழிலையும் வியாபாரத்திலையும் வீட்டு வேலையிலையும் அப்படியே டைம் போகும். நாங்க குர்ஆனுக்கு படிச்சு இருக்கிறோம். சொர்க்கம்டா என்ன, நரகம்டா என்ன எங்களுக்கு தெரியும். அவருடைய பயங்கரம் சக்கராத்துண்டா என்ன, அதெல்லாம் தெளிவுபடுத்தும். இது மாதிரி டெங்கு மாதிரி இந்த கிருமி நோய் மாதிரி நோய் அல்ல இது. இதுல மாட்டினா இனி தப்பேல. மிக வேகமாக உயிர் பிடுங்கி எடுக்கப்படும். உடம்புக்கு இருந்து உயிரை பிடுங்கி எடுத்த எவ்வாறு? சும்மா பிடுங்குறல்ல. 2வது يضربون وجوههم وأدبارهم. பக்கத்துல மலக்கு இருந்து ஒரு மலக்கு கன்னத்துல அரைஞ்சிட்டே இருப்பார். 2 பக்கம் அரை, இஞ்சலை மர அங்கலை மர, இஞ்சலை மர அங்கலை மர, முகத்துக்கு அரை. இன்னொரு மலக்கு பித்தட்டுல அதுபாரகும் அடி. சும்மா உயிர் எடுக்கிறது. இந்த தொழாத வந்த உயிரை சும்மா எடுக்கணும்னு வச்சீங்களா? கொஞ்சம் பேர் வெக்க பள்ளிக்கு வர, கொஞ்சம் பேர் ஜகாத் கொடுக்க பயம், கொஞ்சம் பேருக்கு ஹஜ்ஜி செய்ய வெக்கம். விளங்கி கொள்ளுங்க, சும்மா உயிர் போகாது. இப்ப நான் நினைச்சிட்டு சும்மா உயிர் போ, அல்லாஹ் காட்டுறது இல்லை. அல்லாஹ் நாடினா இந்த காரதியில் நடக்கிற ஒத்தண்ட உயிரை காட்டினாலே முழு பேரும் திருந்திரும். ஒரு பொம்புல பாவி, ஒரு பொம்புல விபச்சாரி, ஒரு பொம்புல வட்டிக்காரி, இவள்ற உயிர் எடுக்கப்படுறது காட்டப்பட்டாலே முழு பெண்களும் திருந்திடுவான். அல்லாஹ் காட்ட மாட்டான். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறார், உயிரை பிடுங்கி எடுப்பேன். மலக்குல் மௌத் பிடுங்கி எடுப்பார். ஆனா மற்ற மலக்குகள் யضربون وجوههم وأدبارهم, முகத்துக்கு அரைஞ்சிட்டே இருப்பாங்க. முகத்துல அறவுளும் பின்னால அடிவுளும். இன்னொரு ஆயத்துல பாசிது ஐதீஹிம், அடி உளுந்துட்டே இருக்கு. நாங்க சின்னொரு அடிய உலகத்தில் ஒருத்தருக்கு பட்டாலே தாங்க மாட்டோம். மலக்குல் மௌத் அடிக்கிறண்டா, அதுக்குத்தான் பயான், வேறொன்றுக்கு. அதுக்குத்தான் மதரசா நடத்துறோம், அதுக்குத்தான் கூப்பிடுறோம். வா தஃப்சீருக்கு வா, படி, தௌபா செய், திருந்து, ஹராத்த செஞ்சிடாத, பாவம் செஞ்சிடாத.
அவ்வளோ பாவிகளும் அடிபட்டு தான் கபருக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு தொழாம இருக்கிறான், பாங்கு சத்தம் கேட்குது, பள்ளி பக்கத்துல ஊடி தொழ நசீபு இல்ல. ஆனா மையத்தான சந்து கொடுக்கணும். நீங்க எவ்வளவு மடையர்கள்னா, பள்ளிக்கு முன்னுக்கு வீடு, பள்ளி பக்கத்துல வீடு, காதுல அரைஞ்ச மாதிரி அதான் கேட்குது, அவனுக்கு எழும்பி பள்ளிக்கு வரையலா, தொலையலா. அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் விடுவானா? சகோதரர்களே சகோதரிகளே, சுபவுக்கு பாருங்க, மையத்தோடு தான் எல்லா ஊர்கள் மையத்தோடு பேயரைஞ்ச மாதிரி ஒரு ஊர்ல ஒத்துருமே. முஸ்லிம் ஊரண்டா, முஸ்லிம் ஊடண்டா சுபவுக்கே வந்துருமே, வீட்டில் எழும்பிடணுமே. எல்லாம் எதை நினைச்சு வாழ்றோம் சகோதரர்களே? இந்த பாவிகளுடைய உயிர் இப்படி கஷ்டப்பட்டுதான் வெளியிழுக்கப்படும். பாசிது ஐதீஹிம், அடி. மலக்குல் மௌத் வந்து படையோட வந்து இறங்கி, நாலாவது மலக்குல் மௌத் வார தோற்றம் இருக்குதே, உயிரெடுக்க வார சொல்லுவாங்களே பேண்டு. பேண்டா என்ன? கருப்பு அறிக்கணும். சூதுல் உஜூ, மலக்குல் மௌத்துடைய அந்த முகத்தை கண்டாலே கக்கா போய்த்து. சூதுல் உஜூ, மலக்குல் மௌத்தை பார்க்கல. நீங்க பாருங்க, தொழுகை இல்லாதவன் உயிர் பிரிகிற நேரம் அந்த முகம் படுற பாடு பார்த்து சொல்லேல, கத்தேல. எங்கேயாவது கண்டிருக்கீங்களா உயிர் போக்கல கத்துறது? கத்தேல. கத்தினா தானே முழு நின்றவரை கூப்பிட்டுருவான். ஆகப்பெரிய அதாம் அதுதான், ஆகப்பெரிய அதாம். பாம்பை கண்டா எவ்வளவு பயம் வருது எங்களுக்கு. பாம்பு, முதலைய கண்டா, கரடிய கண்டா, கருப்பு பேய கண்டா, அதை விட அலங்கோலமான தோற்றம். நாங்க இவ்வளோ தொழுகிறது, துவா கேட்கறது, பயம் பண்றதெல்லாம் அதை விட்டு தப்புறதுக்கு இல்லை, வேறொன்றுக்கும் இல்லை. எங்களுக்கு தெரியும், தொழாமரிக்க, விளையாட, கஞ்சா குடிக்க, ஜொல்லி பண்ண முழுதும் தெரியும். தெரியாமல்லே எவ்வளவு இல்லாமல் தெரியாம உங்களுக்கு எல்லாம் தெரியும். படம் பார்க்க தெரியுமா? எல்லாருக்கும் படம் பார்க்க தெரியும், சாராயம் குடிக்க தெரியும், எல்லாம் தெரியும் எல்லாருக்கும். ஆனா செய்யறது இல்லை. நாங்க போர்டர்ல மாட்டவர், போர்டர்ல மாட்டவர். நாங்களும் மனுஷன் தானே, எங்களுக்கு ஆசா பாசம் இருக்கே இல்லையா? ஆனா தவிந்து வாழ்றோம் சகோதரர்களே. ஏன்? போர்டர் பொல்லாத இடம். மலக்குல் மௌத் வருவாராம் கருப்பு தோற்றத்துல, சூதுல் உஜூ. அப்ப பாருங்க, வேகமாக உயிரெடுப்பார், முகத்துல அடி, பித்தட்டுல அடி, கருத்தோற்றம். சகோதரர்களே, சொல்லுவாரா, மோசமான உடம்பே வெளியவா, அஹ்ரிஜி, கெட்ட உயிரே வெளியவா. மோசமான உடம்புல இருந்தா இவ்வளவு காலமும் ஒரு சுஜூது செய்ய கிடைக்கல, உனக்கு ஒரு சதக்கா கிடைக்கல, ஜகாத் கிடைக்கல, பணம் இருந்துச்சு ஹஜ்ஜி செய்யல, நாசமாயிட்டோட வாழ்க்கை வெளியவா. சொல்றாங்க, ஃபிரௌன் செய்யற அட்டூழியம் எல்லாம் உலகத்துல செஞ்சான். ஃபிரௌன மாதிரி அட்டூழியம் செஞ்சவன் நம்ம ஊர்ல இல்லை. அப்படி அட்டூழியம் செய்து கடைசியா கலிமாவை சொல்லிட்டார். கடைசியா என்ன செஞ்சிட்டார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு புடி மண் எடுத்து அப்படியே வாயில் அமுக்கினான். இப்ப கலிமாவா? இப்ப திருந்திட்டே அவன் இப்ப ஈமான் கொண்டுட்டேன். சரி வர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மா லம் யுகர்கிர்.
இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மா லம் யுகர்கிர். அல்லாஹ் ஒரு அடியானுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளுவானாம் எது வரைக்கும் தெரியுமா? உயிர் தொண்ட குழி எட்டும் வரைக்கும். செல்லுமே தொண்டைக்கு கிடக்குண்டு, தொண்டைக்கு கிடக்குன்னா என்ன? அதுக்கு பிறகு கண்ணுக்கு எல்லாம் விளங்கிடும், மலக்குகள் விளங்கிடும், சொர்க்கம் விளங்கிடும், நரகம் விளங்கிடும், எல்லாமே விளங்கிடும். விளங்கினதுக்கு பிறகு தௌபா செஞ்சு என்ன செய்யும்? இப்ப நீங்க யாராவது நாம யாராவது அல்லாவை கண்டிருக்கமா? அல்லாவை கண்டில்லே, அல்லாவை காணாம தானே தொழுறோம், நம்புறோம். இப்ப நாம எல்லாம் பிள்ளைகள் படிக்குது, எங்கட பொம்பளை பிள்ளைகளையும் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறோம். கொழும்பு யூனிவர்சிட்டியில படிக்குது. இங்க படிச்சு 12 வருஷம் போதாம அங்க 5 வருஷம் போய் படிக்குது. கிட்டத்தட்ட 15-20 வருஷம் படிக்குது. எதை நம்பி? யாரை நம்பி? கவர்மெண்ட் தொழில் கொடுக்கும்னு நம்பியா இல்லையா? கவர்மெண்ட் தொழில் கொடுக்காதுன்னு சந்தேகப்பட்டா படிப்பிக்குமா? பிள்ளைகள நம்புறோம். பிள்ளைகிட்ட சொல்றோம், மகன் படி, மகள் படி. அரசாங்கத்தை நம்புறோம், தொழில் கொடுப்பான், தொழில் கிடைக்கும். அவ அல்லாஹ்வை நம்பேலாதா? அல்லாஹ்வை நம்பேலாதா? நம்பித்தானே தொழுகிறோம், நம்புறோம். மவுத் இருக்குது, ஆகிரம் இருக்குது, கியாமத் இருக்குது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் நினைக்கணுமாம், என்ற வாழ்க்கையில கடைசி நாள் இன்றைய நாள் தான். நாளைய நாள் என்று இல்லை. நாளைக்கு சுபவுக்கு எனக்கு எலும்ப கிடைக்குமோ தெரியாது. ஒவ்வொரு பொம்பளையும் நினைக்கணுமாம் இப்படி. இப்படி நினைச்சா பாவம் செய்வோமா? இன்றைக்கு தான் இந்த கடைசி நாள். நான் செய்யறத செய்யும், ஓதுறத ஓதும், தொழுறத தொழுகிறோம், கொடுக்கிற சதக்காவை கொடுக்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு நாளையும் இன்றைய நாள நல்ல முறையில கழிச்சமாக இருந்தா எங்களோட சக்கராத் சந்தோஷமாக இல்ல. மேல் சொன்னதுதான். அல்லாஹ் நம் அனைவர்களை பாதுகாப்பானாக. கெட்ட மவுத் வந்துடப்படாது, கெட்ட மரணம் வந்துடப்படாது. சமூகத்தை பாதுகாக்கணும், பெண்களை பாதுகாக்கணும், பிள்ளைகளை பாதுகாக்கணும். கெட்ட மரணத்தை விட்டும் எங்களை பாதுகாக்கும். கெட்ட மரணம்டா என்ன? நாங்க நினைக்கப்படாது கெட்ட மரணம்டா ஏழ்மையில மவுத்தாகிறது இல்லை. தொழுகை இல்லாம மவுத், இபாதத் இல்லாம மவுத், இஸ்லாம் இல்லாத மவுத், இதுதான் கெட்ட மவுத். நல்லா கோட்டும் ஷூட்டும் போட்டிருக்குது மையத்துக்கு. என்ன போட்டிருக்குது? கோட்டும் ஷூட்டும் போட்டிருக்குது மையத்துக்கு. நல்லா பூத்தட்டில மையத்தை வச்சிருக்குது. நல்ல மவுத்தா இது? இது நல்ல மவுத்தா? இல்லை. பாருங்க, சுஜூதுல மவுத்தாகிறாங்க. சுஜூதுல மவுத் சொல்றாங்க. பாகிஸ்தான்ல ஒரு பொம்புல, அது பேர் போன விபச்சாரி, அந்த ஊர்லே பேர் போன விபச்சாரி. அந்த ஹஸரத்துல பயான கேட்டு கேட்டு அந்த பொம்பளை திருந்திட்டார். இப்ப நோம்புல இந்த பொம்பளை பள்ளிக்கு வாராள் தொழுறதுக்கு. பொம்புளையிலும் அவளுக்கு பக்கத்தை தொட விருப்பம் இல்லை. ஏன்னா அவ்வளோ ஊருக்க பிரபலியம், வட்டிக்காரி, விபச்சாரி. இவள் பயான கேட்டு 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 திருந்திட்டார். திருந்துறதா இல்லையா? மனுஷன் பாவம் செய்வான், திருந்திடுவான். இப்ப பள்ளிக்கு வாரால் முதல் நோன்பு, 2ஆம் நோன்பு, 3ஆம் நோன்பு, அழுது துவா கேட்டுருப்பாள். என்ன பாவம் செஞ்சவள் அவளுக்கு தானே தெரியும். தெரியாம செஞ்சிட்டாள், சூழல்ல மாட்டிக்கிட்டாள். குடும்பம் பாவம் அறிக்கும், இவளும் மாட்டிக்கிட்டார், இவரும் மாட்டிக்கிட்டார். ஆனா ஊர்ல உள்ள பொம்பளையில் அவளை கணக்கெடுக்கிறது இல்லை, கணக்கெடுக்கிறது இல்லை. நோன்பு 27ஆம் நோன்பு, பள்ளி ஃபுல். இந்த பொம்பளையும் மந்திரிக்கால் ஓரமா தொழுகிறாளாம். தொழுதுட்டு
அழுகிறான், கண்ணீர் வடிச்சு வடிச்சு, அல்லாஹ் நான் செஞ்ச பாவம் மன்னிச்சுக்க, திருந்திட்டேன் சொல்றாரு. சுஜூதில் இருந்தவள் தலையை தூக்கல், சுஜூதுக்கு தலையை வச்சவள் தலையை தூக்கல்ல. இந்த பொம்பளையில போய் அரட்டுறதுக்கும் பயம். பள்ளியை மூடணும், இப்ப எழுப்பினா மவுத். எவ்வளவு பெரிய பாவி, ஊர்லே பிரபலியமான விபச்சாரி, ஊர்லே பிரபலியமான வட்டிக்காரி. ஆனா திருந்தணும் என்று நினைச்சால் அல்லாஹ் எப்ப தௌபா கொடுக்கார், எங்க மௌத்த கொடுக்கிறார்? சுஜூதுல. நோன்பு 27 சுஜூதுக்கு போன பொம்பளை தலைய தூக்கு. அல்லாஹ் இவ்வளோ இரக்கமுள்ளவர், அல்லாஹ் இரக்கமுள்ளவர். நாங்க தௌபா செய்ய நாடினா, நாங்க திருந்த நாடினா அல்லாஹ் வாசலை திறந்துருவான். அல்லாஹ் சொல்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. عسى ربكم أن يكفر عنكم سيئاتكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار. அல்லாஹ் சொல்றார், ஈமான் கொண்டவர்களே உண்மையான தௌபா செய். தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. உண்மையான தௌபா செய். இன்றையோட இந்த பாவத்தை நான் செய்யறது இல்லை. ஆகப்பெரிய பாவம் தொழுகையை விடுற பாவம், ஆகப்பெரிய பாவம் வட்டி. நான் விட போறேன் யா அல்லாஹ், திருந்த இவ்வளவு நாள் செஞ்சேன், தெரியாம செஞ்சிட்டேன் யா அல்லாஹ், நான் விட போறேன். தௌபா செய். தௌபத்தன் நஸூஹா. நஸூஹாண்டா என்ன? இதுக்கு பிறகு நான் செய்யவே மாட்டேன் யா அல்லாஹ். பாருங்க அந்த பொம்பளையே, ஒரு பொம்பளையே பாரு, தௌபா செஞ்சு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா? ஏற்றுக்கொள்வான் அல்லாஹ். எங்களுக்கு தான் தெரியும், நான் செய்யற பாவம் எனக்கு தான் தெரியும். நான் சகோதரர்களே ஊர்ல ஒரு சிறந்தவனாக மாறும், ஊர்ல ஒரு சிறந்தவனாக மாறும். மக்கள் ஏதாவது பேசட்டும், என்ன போர்டர் இருக்குது சக்கராத், என்ன போர்டர் சக்கராத் இருக்குது, இதுல நான் மாட்டிக்குவனே. இன்னைக்கு கால் கை அடிபட்டு பெரலைஸ், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார். என்னை எல்லாரும் பார்க்க வருவாங்களா? என்ன வந்து என்ன ஒரு கால் மசாஜ் பண்ணுவாங்களா? யார் வரப்போறா? அதுக்கு தானே நோய் வராம கவனமா வாழ்றோம். மனைவி வருவாள், அவ்வளவுதான். பிள்ளை வருவான், அவ்வளவுதான். ஏண்ட நோயை நான் தான்ப்பா. கால் வெட்டிப்பட போகுது, அழுகிறார். காலை வெட்ட போறான் டாக்டர், அழுகிறார் அழுகிறார். ஏன் அழுகிறார்? இதுக்கு போறோம், என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, கால் வெட்டுறது வேறு, கையை வெட்டுறது வேறு. அல்லாஹ் தூக்கி நரகத்தில் போட்டுட்டா இனி ஒன்றுமே செய்யலா சகோதரர்களே. அதனாலதான் வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செய்திரும். அல்லாஹ் இடத்துல மீண்டு தௌபா செய்து சக்கராத்தை சரியாக்கும். சரி, நல்லமல் செஞ்சிட்டோம், எங்களுக்கு தொழுக தவறுது இல்லை, நோன்பு தவறுறது இல்லை, நாங்க நல்ல ஒரு வாலிபர், நல்ல ஒரு பிரஜை, நல்ல ஒரு பெண், நல்ல பிள்ளை, நல்ல இபாதத் செய்கிறோம், பாவத்தை முற்று முழுதா விட்டுட்டோம். அல்லாஹ் என்ன செய்வானாம்? உயிர் எடுக்க வர மலக்கிருக்காரே, அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றார், வன்னாஷிதாதி நஷ்தா. மிக லேசாக உயிரை எடுக்கும் மலக்கின் மீது சத்தியமாக. எப்படி உயிர் எடுப்பாரா? மிக லேசா, மிக லேசா. எங்களுக்கு ஆக விருப்பமான பேர் ஒன்றிக்குமே,
இப்போ சிலரை கூப்பிட்டா இறக்கம் வரும், அந்த பேரில் கூப்பிட்டா ஒரு சந்தோஷம் வரும். இந்த பிள்ளைய தங்கம், உதாரணமா தங்கம்னு கூப்பிட்டா அந்த பிள்ளை முழுது செஞ்சிடும். ஏன்னா அந்த பிள்ளைக்கு சந்தோஷம். என்னன்னு கூப்பிட்டா மலக்குல் மவுத் என்ன செய்வாராம், எங்களோட தலைமாட்டில் இருந்து கொண்டு எங்களுக்கு விருப்பமான பேர் இருக்குமே, அஹப்புல் அஸ்மா, பேரை சொல்லி வாப்பா வா, வாப்பா போ, வாப்பா வா போ போ. எவ்வளோ லேஸ். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார் 2வது ஆயத்துல, வன்னாஷிதாதி நஷ்டா, மிக லேசாக உயிரை எடுக்கக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக. லேசா மட்டுமல்ல, மலக்கு வருவாராம், பீகுல் வுஜூ, வெள்ள முகம், வந்து சிரிப்பாரா, சந்தோஷம், சொல்லுவாரா வெளியே வா, மனமான உயிரே வெளியே வா, சொல்லுவாரா அல்லாஹ் உனக்கு சலாம் சொன்னான். என்ன சொல்லுவாரா, அல்லாஹ் உனக்கு சலாம் சொன்னான், என்னுடைய சலாம் உனக்கு, வா வெளியே போ, வா வெளியே போ. وَأَمَّا إِنْ كَانَ مِنْ أَصْحَابِ الْيَمِينِ فَسَلَامٌ لَكَ مِنْ أَصْحَابِ الْيَمِينِ. உனக்கு சலாம், வா வெளி. எவ்வளோ சந்தோஷத்தோடு உலகத்தோடு போகலாம் எங்களுக்கு, எவ்வளோ சந்தோஷமா உலகத்தை விட்டு பிரியலாம். அதுக்குரிய ஏற்பாடுகள் தான் இந்த உலகத்தை நாங்கள் செய்யறது. சொல்றாங்க உலமாக்கள், சொர்க்கத்திலிருந்து ஒரு மரக்கொப்பை கொண்டு வந்திருப்பாராம். அந்த மரக்கொப்பை மூக்கில் வைப்பாங்களாம். வச்சதோட சொர்க்க வாடை கிடைச்சதோட உடம்பில் இருந்த உயிர் துடிச்சு துடிச்சு வெளியேறணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்கராத்தை பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியில் வச்சிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுகிறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னும் கொஞ்சம் வாழுங்க உலகத்தில், இன்னும் கொஞ்சம் கொண்டாடிமாருக்கு அதான விருப்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ரஃபீக்கல் அஅலான்ட, அப்படின்னா என்ன, யா அல்லாஹ் உனக்கிட்ட வரப்போறேன், யா அல்லாஹ் உனக்கிட்ட. இவ அழுகிறா, யா ரசூலல்லாஹ் இன்னும் கொஞ்சம் வாழுங்க, இன்னும் கொஞ்சம் வாழு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டார், யா அல்லாஹ் உனக்கிட்ட வரப்போறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபியுடைய அந்த கை இப்படியே கீழே சாஞ்சிச்சான். அல்லாஹும்ம ரஃபீக்கல் அஅலான்றதோட கை இப்படியே சாஞ்சதோட ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்களாம், இதெல்லாம் யஹ்தாருனா, எங்களை தேர்ந்தெடுக்காம போறீங்களே, எங்களை தேர்ந்தெடுக்காம போறீங்களே. சொர்க்க வாடை கிடைச்சா அதுக்கு பிறகு நிந்த ஊரும் சரி வராது, சாஞ்சபுரம் சரி வராது, லண்டனும் சரி வராது. அது பிறகு அல்லாஹ் தான் தேவை. அதுக்குத்தான் முயற்சி, வேறொன்றுக்கும் அல்ல. அந்த சக்கராத் நாங்கள் அடையோம். வன்னாஷிதாதி நஷ்டா, லேசா உயிரிடுவது, லேசா. கண்ணியமிக்க சகோதரர்களே, அப்படியே உயிரை வாயால வெளியெடுப்பாங்க. உயிர் எதால வெளியே வர, கண்ணாலையா வாயாலையா? உயிர் வாயால வெளியே வர. ஏன்? உயிர் வெளியே வந்தோடனே வாய் அப்படியே பொழந்துடும். அதுக்கப்புறம் வாயை கட்டுவாங்களா இல்லையா? ஏன்? அப்படியே விட்டா இதைச்சிடும். வாயால தான் ரூஹ் வெளியே வர. இத்பஉல் பஸர், இந்த கண் பார்வரிக்கதே உயிரை பார்த்துட்டே இருக்குமா? உயிர் எங்க போகுது? இதுவரைக்கும் நம்முடைய சொந்தம் பந்தம்ல மௌத்தானவங்களோட உயிர் எல்லாம் எங்கேயாவது இருக்குதா? இருக்குது. அழியல்லி இருக்குது. உடம்பு தான் இந்த ஊர்ல இருக்கு. உடம்பு தான். நீங்க உயிருக்குன்னு தனி உலகம் இருக்கு. உயிருக்கண்டு இதை படிச்சு இல்லையே நாங்க.
இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு இருக்குதெல்லாம். இந்த உயிரெல்லாம் அங்க இருக்கு, எல்லா ஸ்டாக்ல இருக்கு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول هيا على الصلاة لا حول ولا قوة هيا على السلام لا حول ولا قوة هيا على الفلاح لا حول ولا قوة هيا على الفلاح لا حول ولا قوة الله أكبر الله أكبر الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعثه مقام محمود الذي கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தொழுகையை கொஞ்சம் பிற்படுத்தி தொழுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த பயான துவா முடிச்சுட்டு நாங்கள் தொழுவோம். கொஞ்சம் முன்னுக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ். மற்றவங்க முன்னுக்கு வாங்க. முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. பின்னுக்கு வரவங்களுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. இப்போ என்ன செய்வாராம், இந்த உயிர்கள் எங்க இருக்கு? உலகத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்றாத்தான் வாழ்ந்தோம். நல்லடியார்கள், பாவிகள் எல்லாம். தொழுகையாளி, தொழுகையில்லாதவர், ஜகாத் கொடுத்தவர், கொடுக்காதவர், மூமின், முனாஃபிக், முஷ்ரிக். ஆனா இந்த ரூஹுகள் ஒன்று அறிக்காது. ரூஹுகள் எங்க இருக்காது? ஒன்று அறிக்காது. ரூஹுகள் இருக்க ரெண்டு இடம் இருக்குது. நல்லடியார்களுடைய ரூஹுகள் இருக்கிற இடத்துடைய பெயர் இல்லியீன். என்னிடம்? இல்லியீன். இது 7வது வானத்தில் இருக்கு. பாவிகளுடைய உயிர் இருக்கிற இடத்துடைய பெயர் சிஜ்ஜீன், ஜெயில். உலமாக்கள் சொல்றாங்க இது 7 பூமி கீழே இருக்குதா ஜெயில். அதனால தான் ஹதீஸ்ல வந்திருக்குது, இன்றைக்கு ஒரு நல்லடியான் மௌத் ஆயிட்டார், இவர உயிர் அப்படியே மேலே தான் போகும். எங்க போகும்? அல்லாஹ் இடத்துல போகும். அங்க போய் உயிர்களுக்குள்ள தேடுவாரா, எங்கடா வாப்பா, எங்க பெரியப்பா, எங்க சாட்சா. இதுக்கு முந்தி மௌத்தானாக்கள் எல்லாரும் இருப்பாங்களா? நல்லடியார்கள் ஒரே உலகால காணல.
மச்சான காணல. எங்க சொல்லுவாங்களாம், அவர் இஞ்ச உள்ளால் இல்லை, வேறிடம் அவர், வேறிடம் அவர். அப்ப உயிர்கள், நல்ல உயிர்கள், நல்ல பெண்கள், நல்ல ஆண்கள், தொழுகையாளிகள், நோம்பாளிகள், இவங்களோட சேர்ந்து வாழ்ந்துரும். மோசமானவங்க, பாவிகள், அல்லாஹ்க்கு மாறு செய்யறவங்க, இவங்களை விட்டு நாங்க மெல்ல விளைகிறோம். ஒன்று இஸ்லாத்தை சொல்லி கொடுக்கணும், மார்க்கத்தை படிச்சு கொடுக்கணும், விலங்கல்ல ஆக்கிரமிக்கும். என்ன செய்யும்? இப்ப என்னோட உயிர் எடுத்து என்ன செய்வாராம் மலக்குல் மௌத். உயிர் வெளியே வரக்கோலே கஸ்தூரி வாடையோடு அடிக்கும். என்ன வாடை அடிக்கும்? கஸ்தூரி வாடை. என நல்லடியான உயிர். ஹதீஸ்ல வந்திருக்குது, நீங்க நோம்பாளியாக இருந்தாலே லஹலூஃபு ஃபமிஸ் ஸாயிம் இன்தல்லாஹி, நோம்பாளியுடைய அந்த வாயிட வாடை, அதுக்காக நாத்தம் இல்லை. நோம்ப பிடிச்சிட்டா மிஸ்வாக் செய்யாம இருக்கிறல்ல, நாத்தத்தோட இந்த ஹதீஸை வச்சு அப்படியே நாத்தத்தோட தெரிகிறது இல்லை. இது வேற, ஹதீஸுடைய விளக்கம் வேற. அந்த நோம்பாளியுடைய வாயிலிருந்து வார வாடையே அல்லாஹ் இடத்துல கஸ்தூரி வாடையை விட மனமா. அப்ப உயிர் வெளியே வரும் பொழுது நீங்க லேசா நினைக்கப்படாத நல்லடியார்களை. ஊர்ல நல்ல ஒரு ஆலிம் ஒன்று மௌத்தாயிட்டார், உங்களோட பள்ளியில முன்சஃப்லயே தொழுகிறொத்தர் மௌத்தாயிட்டார், நல்ல ஒரு பொம்புல, ஹாபிஸான பொம்புல, பக்குவமான பொம்புல, ஊருக்கே தெரியும் நல்லவர், மௌத்தாயிட்டார். கஸ்தூரி வாட வரும், உயிர் வெளியே வரப்படும். மலக்குல் மௌத் என்ன செய்வாராம், அந்த உயிரை தூக்கி அப்படியே ஒரு தட்டில் வைப்பாராம். கஸ்தூரி தட்டில் உயிர் வைக்கப்படும். உயிருக்கு ஒரு தோற்றம் தெரியும். எங்களுக்கு ரூஹுக்கு தோற்றம் தெரியுமா? يسألونك عن الروح قل الروح من أمر ربي. நபியே, உங்கள்கிட்ட ரூஹ்னா என்னன்னு கேட்கிறார். நபியே சொல்லுங்க, ரூஹ் என்பது எனது ரப்புடைய கட்டளை. قل الروح من أمر ربي. ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன சொல்ற? ரூஹுல்லாஹ். என்ன சொல்லுவோம்? ஏன் ரூஹுல்லாஹ்? ஏன் ரூஹுல்லாஹ்? ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாக்கெட்ல வந்து ஊதினாங்க, அது அப்படியே போய் கற்புல தரிச்சிட்டு. அல்லாஹ்வுடைய ரூஹ். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீன்ல இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க ஒரு நாள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தா மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஊரிலே பிரபல்யமான பொம்புல, நல்ல பொம்புல, ஆம்பளை கிட்ட பேசினதும் இல்லை, ஆம்பளை முன்னுக்கு வந்ததும் இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவியா, மனித தோற்றத்தில் வந்தார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எந்த தோற்றத்தில்? قالت إني أعوذ بالرحمن منك إن كنت تقيا. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், நீ தக்குவா உள்ளவராக இருந்தா நான் உங்களை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். நான் அவ்வளோ பக்குவமா வளர்ந்த பொம்புல மரியம். அவர் சொன்னார், நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன், உங்களுக்கு ஒரு பிள்ளையை தார். அது எப்படி பிள்ளை கிடைக்கும்? நான் கல்யாணம் முடிக்கலையே, பிள்ளை எப்படி கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய கட்டளை. فنفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكانت من القانتين. அல்லாஹ் சொல்றான், நாங்க ரூஹ ஊதினோம். எப்படி ஊதுறது?
அவட உடுத்திருந்த அபாயா பொக்கட்டில் ஊதினாங்க ரூக, அது அப்படியே போய் வகுத்துல தரிச்சிட்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாப்பா இருக்குதா? வாப்பா இல்லையே, வாப்பா இல்லை. இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிரசவ வருத்தம். என்ன செஞ்சிட்டா, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கிழக்கு பக்கம் போய் இருந்துட்டா. யார்கிட்ட சொல்ற இது? சொன்ன என்ன சொல்லுவார்? சொன்ன என்ன சொல்லுவார்? கடும் கஷ்டத்துல பிள்ளைய பெத்தெடுத்த கையில தூக்கிட்டு வாராங்க. ஊரே வாய திறந்துச்சு. மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇன் வ மா கானத் உம்முகி பகியா. இது என்ன மரியம், உன்ட வாப்பா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அப்படிதானே கேட்பாங்க. இது என்னடா அது, இந்த குடும்பத்தை பிறந்த பிள்ளையா இது? மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇன், உன்ட வாப்பா கெட்டவர் இல்லையே. வ மா கானத் உம்முகி பகியா, உன் அம்மா விபச்சாரியும் இல்லையே. உன் அம்மா கெட்டவளா இருந்தா தான் நீயும் கெட்டவளா இருக்கும். என்ன சொல்ல விளக்க முடியலுமா? இதுக்கு கையில பிள்ளை ஆதாரம் இருக்கே, நீ கெட்டவள் என்றது. உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஃபஅஷாரத் இலைஹ், பிள்ளையின் பக்கம் சைக்கினை செய்தாங்க. இந்த பிள்ளை பேசு. ஊர் மக்கள் எல்லாம் கேட்டாங்களாம். காலு கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி ஸபியா. அடே, தொட்டில் இருக்கிற பிள்ளை எப்படி பேசும்? இப்ப தொட்டில் இருந்த பிள்ளை பேச தொடங்கிச்சு. கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை வந்திருக்கிறேன். எல்லாருக்கும் ஆச்சரியம், எல்லாருக்கும் ஆச்சரியம். பிள்ளை பேசலாம், தொட்டில்ல உள்ள பிள்ளை. அல்லாஹ் பேச வச்சா. ரூஹுல்லாஹ். இப்ப எங்கட உயிர் பிரிஞ்சதோட அது ரூஹ் என்று சொல்றது. அந்த ரூஹ தூக்கி மலக்குல் மௌத் எதில வைப்பார்? கஸ்தூரி தட்டில். அது நல்லவனா இருக்கும், நல்ல பொம்பளையா இருக்கும், நல்ல பிள்ளையா இருக்கும். பாவத்தை விட்டுரும், தௌபா செஞ்சிரும். இப்ப கஸ்தூரி தட்டில வச்சு சொர்க்கத்துடைய கஃன் வந்திருக்கும். என்ன வந்திருக்கும்? அப்படியே கஃன்ல உயிரை சுத்துவாங்களாம். சுத்தி அப்படியே எடுத்துட்டு போவாங்க மேலே. மேல போற வரைக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில மலக்குகள் இருக்கிறாங்க. அவ்வளோ மலக்குகளும் துவா கேட்பாங்களாம். ஸ்ரீதேவி போறார். ஸ்ரீதேவி ஏண்டா, கல்லுக்கு மரத்துக்கெல்லாம் தெரியும் நாங்க ஸ்ரீதேவி தொலைவாரா. நபி அவங்க மதீனால உஹது மலை இருக்கின்றாரு, பார்த்திருப்பீங்க. ஹஜ்ஜி போனாங்க. உஹது மலை கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர். நபி அவங்க தூரத்திலிருந்து வரக்குள்ளே ஒட்டத்தை உசுப்புவாங்களா, சந்தோஷத்துல சொல்லுவாங்களாம். ஜபல் உஹத் யுஹிப்புனா வ நுஹிப்பு. இந்த உஹது மலை எங்களை விரும்புது, நாங்க அதை விரும்புறோம். உஹது மலைக்கு தெரியும் ரசூலுல்லாஹ், எங்களை தெரியும். உஹது உயிர் இருக்கு, மலைக்கு உயிர் இருக்குது. எல்லாம் கியாமத்துல விளங்கும் இன்ஷா அல்லாஹ். உலகத்தில் உள்ள மர மட்ட மலக்குகள் எல்லாம் சல்லா அலை துவா. ஸ்ரீதேவி போறான், ஸ்ரீதேவி போறான். தாய்மார்களே, சகோதரிகளே, இப்ப உயிர் எவ்வளத்த போயிட்டு, இப்ப வானத்துக்கு போயிட்டு. வானத்துக்கு போயிட்டா இல்லையா? லேசான தூரமா வானத்துக்கு. அதான் அந்த அடுத்த ஆயத்துல சொல்றார். ஃபஸ்ஸாபிகாதி சபகா والنازعات غرقا والناشطات نشطا فالسابحات سبحا فالسابقات سبقا فالمدبرات أمرا. மலக்குகள் மேகத்தை நீஞ்சிட்டு இருக்காங்களா? فالسابحات سبحا.
மேகத்தில் நீந்து கொண்டிருக்கும் மலக்குகள் மீது சத்தியமாக, உயிர் கிடைச்சதோட, நல்லடியாண்ட உயிர் கிடைச்சதோட போட்டி போட்டு கொண்டு செல்லும் மலக்குகள் மீது சத்தியமாக, ஃபஸ்ஸாபிகாத்தி சபகா, கட்டை இங்க இப்ப உயிர் போயிட்டு வானத்துக்கிட்ட போனா வானம் அழுமம். எது அழுமம்? ஏன்? فما بكت عليهم السماء والأرض. அல்லாஹ் சூரா துகான்ல சொல்றான், இந்த பாவிகளுக்கு வானமும் அழாது பூமியும் அழாது. ஒருத்தன் தொழுகல்லாதோ மௌத்தா போய்த்தார், தொழுகல்லாதவள் மௌத்தா போய்த்தாள். ஊர்ல நீங்க சந்து கொடுத்தீங்க, மையத்தை அடக்கினீங்க, பெரிய சாப்பாடு, 60 மாடறுத்து சாப்பாடு, பெரிய காசிக்காரன், எல்லாரும் அழுகிறாங்க. ஆனா வானமும் அழாது பூமியும் அழாது. அவனுக்கு பெரிய கோடீஸ்வரன், மையத்தில் கொடுக்காங்க ஜூஸ் காஃபி எல்லாம் கொடுவடு, அவ்வளோ சனம். ஊர்ற ஜனாதிபதி, ஊர்ற அமைச்சர், ஆனா தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, சதக்கா இல்லை, குர்ஆன் இல்லை, இஸ்லாம் இல்லை. நீங்க பூமாலை இல்ல தங்க மாலை போடும், நினைச்சளவு கௌரவப்படுத்துங்க. ஆனால் வானமும் அழாது பூமியும் அழாது. நல்லடியாண்ட உயிர் வானத்தை தாண்ட வானம் அழத்தணும். ஸ்ரீதேவி போறார். இப்ப முதலாவது வானம் திறக்கப்படும் உயிருக்கா? லேசா போறல்ல, 7 வானத்தை தாண்டி போகணுமே. முதலாவது வானம் திறப்படும். முதலாவது வானத்திலிருந்து 2வது வானம், 2வது வானத்திலிருந்து 3வது வானம், 3வது வானத்திலிருந்து 4வது வானம், 4வது வானத்திலிருந்து 5வது வானம், 5வது வானத்திலிருந்து 6வது வானம், 6வது வானத்திலிருந்து 7வது வானம் வரைக்கும் உயிர் போகும். மலக்குகள் சொல்லுவாங்களாம், அன்சதக அப்தி, உண்மை சொன்ன அடியான் வந்துட்டார். மலக்குகள் வரவேற்பாங்களாம், யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதன் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. வரவேற்பாங்களா? அமைதியான ஆத்மாவே வா. யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதியான ஆத்மாவே வா. இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதன் மர்தியா, அல்லாஹ் கிட்ட வா, பொருந்திக் கொண்டு வா. ஃபதுகுலி ஃபீ இபாதி, எனது அடியார்களுக்குள் நுழைந்து கொள். வதுகுலி ஜன்னதி, என்னுடைய சொர்க்கத்துக்குள் நுழைந்து கொள். எவ்வளோ வரவே, கொஞ்சம் உலகத்தில் கஷ்டப்படணும், அவ்வளவுதான். இதெல்லாம் குர்ஆனுடைய விஷயம், ஹதீஸுடைய விடயம். நாங்கள் கட்டி கட்டி உங்களுக்கு பொய்ய சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதை நம்பு. அல்லாஹ் இந்த சக்கராத்தை லேசாக்குவார். எனக்கு இவ்வளோ கௌரவம் இருக்குது, நான் மார்க்கத்தோட வாழும். என் பிள்ளைய, பெண்கள் வந்திருக்கிறீங்க, என் கணவனை, என் குடும்பத்தை இஸ்லாமிய அடிப்படையில் நான் மாற்றோம். அல்லாஹ் எங்களை முஸ்லிம் ஊர்ல பிறக்க வச்சிருக்கிறார். இஸ்லாத்துடைய எந்த விடயமும் செய்யறது கஷ்டம் இல்லை. சில நாடுகளில் போய் பாருறது, சைனால இஸ்லாத்தை பின்பற்றல, இஸ்லாத்தை பின்பற்றவே இல்லை. ஒவ்வொரு நாடுகள் இருக்குது, இஸ்லாத்துல பள்ளி கூட கட்டல. அல்லாஹ் பள்ளியை தந்திருக்கிறார்.
ஊர்ல உலமாக்கள் இருக்கிறாங்க, மதரசாக்கள் இருக்குது. சில நாடுகள்ல மையத்தை அடக்கலாம். மையத்தை அடக்கிறதுக்கு எத்தனை லட்சம் காசு வரும். என்ன செய்யறது? மையத்தை அடக்கிறல்ல, அப்படியே கொடுத்துடுற, பத்த வச்சு ஒரு போத்தல் தூசி கொடுப்பார். ஏனென்றா 6 அடி 7 அடி நிலத்துக்கு எத்தனையோ கோடி. எங்க அடக்க? மையத்தை கொடுத்தா பத்த வச்சு ஒரு போத்தல் தூசி கொடுப்பார், அவ்வளவுதான். அந்த தூசியை கொண்டு வந்து அடக்குவாங்க. தூசி அடக்கிறது இவ்வளவு இடம் போகும் தானே, சின்ன இடம். அல்லாஹ் எவ்வளவு எங்களுக்கு வசதியை செஞ்சிருக்கிறார். இஸ்லாத்துடைய முழுதும் எங்களுக்கு லேஸ். குர்ஆனை படிக்கணுமா? லேஸ். பிள்ளைய இஸ்லாமிய பிள்ளைய வளர்க்கணுமா? லேஸ். முஸ்லிம் ஊர்கள், பெரிய ஜும்மா பள்ளி வாசல், மதரசாக்கள், தஃப்சீர், எல்லா வசதியும். அல்லாஹ் கிட்ட போய் சொல்லல, எங்களுக்கு ஒன்றும் இல்லையா அல்லாஹ், இஸ்லாத்தை சொல்லி தரல ஒருத்தரும். பெண்களுக்கு எவ்வளவு வசதி. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்ப உயிர் அல்லாஹ் கிட்ட, உடம்பு நின்ற ஊர்ல. உயிர் எங்க? அல்லாஹ் மேல போய் அல்லாஹ் சொல்லுவானா, எல்லியில சேர்த்து இந்த உயிரை இல்லியினுள்ளுக்கு போய் சந்தோஷமாக இருக்கும் பொழுது இந்த ஊர்ல உடம்ப குளிப்பாட்ட ரெடி ஆக்குவாங்க. குளிப்பாட்ட ரெடி ஆக்குவாங்களா இல்லையா? உடம்ப எங்களுக்கு அதான் நடக்க போகுது. வேற ஆண்டு வைக்காம எனக்கு நினைச்சு கொள்ளும், அவ்வளவுதான். உடம்ப குளிப்பாட்ட ரெடி ஆகும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, இவரை உலகத்துக்கு அனுப்பு. இப்ப உயிர் என்ன செஞ்சிடும்? கீழே வரும். எவ்வளவு வேகம்னு பாரு. ரூஹுடைய பிரயாணம் என்று இருந்தால் உலமாக்களிடத்தில் எப்ப உடம்புக்கு உயிர் வருது என்றது ஒரு கருத்து வேறுபாடா இருந்துச்சு. ஹதீஸ்களை வச்சு முடிவெடுத்தாங்க, குளிப்பாட்டும் பொழுது உயிர் பக்கத்துல வந்து. எப்போ உயிர் வந்துடும்? பக்கத்துல வந்துடும் உயிர். இப்ப குளிப்பாட்டி கஃன் செஞ்சு உடம்ப தூக்கி எங்க வைப்பாங்க? சந்துக்குள்ளுக்கு வைப்பாங்களா? சந்துக்குள்ளுக்கு வச்சதோட உயிர் குடுவட்டு. புகாரியுடைய ஹதீஸ், அந்த உயிர் பேசுதா, அந்த உடம்பு என்ன செய்தா? உயிர் பேசுதா. அந்த உயிர் நல்ல உயிராக இருந்தா சொல்லுதா, அவசரமா எடுத்து போங்கப்பா, இவ்வளோ இன்பத்தெல்லாம் கண்டத்துக்கு போறோம், இந்த ஊர்ல இருக்கணுமா? அவசரப்படுத்து, எனது பின்படுத்துறீங்க. என்ன வச்சு இங்க மாமா வரணும், மச்சா வரணும், மகன் வரணும், கட்டார்ல இருந்து 2 நாள் உடம்ப வச்சு பால் ஆக்குறோம். குளிப்பாட்டினா பாருங்க, குளிப்பாட்டினா இனி வைக்க மாட்டாங்க, எடுத்து போய்த்துருவான் குயிக்கா. அது வரை வச்சிருப்பாங்க. குளிப்பாட்டும் வரைக்கும் உடம்ப வச்சிருப்பாங்க. குளிப்பாட்டினா ஒரு நிமிஷம் பிற்படுத்துற இல்லையே. ஏனெண்டா உயிர் பேசுதா உடம்புக்கு இருந்து, எடுத்துட்டு போ அவசரமா. மோசமான உயிராக இருந்தா கேக்குதாம், யா வைலஹா, நாசமே, எங்கடா எடுத்துட்டு போறீங்க? என்ன எங்கடா எடுத்துட்டு போறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மையத்து பேசுற சத்தம் உலகத்துல முழு படைப்புக்கும் கேக்குதா. முழு படைப்புக்கும் கேக்குதா, மனிதனை தவிர. மனிதன் கேட்டா அதே இடத்த மயங்கி விழுந்துருவோம். யாரும் மையத்தை தூக்க மாட்டான் சந்தில வச்சு. அல்லாஹ் மனிதனுக்கு மட்டும் கேட்க வைக்கணும். ஹதீஸ்ல வந்திருக்குது, மையத்து போகுதா இல்லையா சந்தூக்குல, தோல்ல தூக்கி. இப்ப ஊர்ல இருக்கிறார்கள், புகழுவாங்கள் இல்லையா, ஸ்ரீதேவி போறான், இபாதத்தாலி போறான், ஜாயா பள்ளிய கட்டினவன் போறான், பள்ளிக்கு நிலம் தந்தவன் போறான், இவ்வளோ சேவை செஞ்சவன் போறான், மதரசா நடத்தினவன் போறான். இந்த அவ்வளோ புகழும் காதுக்கு கேட்குதான் மையத்து. ஏன்னா உயிர் வந்துட்டு. இப்ப கொண்டு போய்
எவ்வளோ இன்பம்னு பாருங்க. கொஞ்சம் உலகத்தில் கஷ்டப்படுற அவ்வளோ கொண்டு போய் கபூர்ல வச்சாச்சு, சந்தோஷம். கபருக்கு இருக்கிறவரு கவலை இல்லை, சந்தோஷம். உம்மட வயிற்றுக்கு எல்லாரும் விளையாடினே இல்லையா தாயிட வயிற்றுக்குள்ள? கபரை விட சின்னதா பெருசா தாயுடைய வயிறு? என்ன நீங்க உம்மட வயிற்றுல இருந்தானே எல்லாரும், நானும் இருந்தார், எல்லாரும் இருந்தார். ஆனா கபரை விட தாயுடைய வயிறு சின்னதா பெருசா? அதுள்ளுக்கு விளையாடினே இல்லையா, சாப்பிட்டே இல்லையா? அதை விட நல்லா விளையாடலாம் கபருள்ளு பெருசுதான். ரெட்ட புள்ள இருக்கு ஓத்துக்குள்ள, 3 புள்ள. எங்கட அசரத்தோண்டுக்கு 3 புள்ள பிறந்துட்டு, எங்கட மகனவனுக்கு 3 புள்ள. பௌத்த பார்த்தா 3 புள்ளன்னு விளங்குமா? நாங்க பார்க்க 12 பிள்ளையும் பெற்று, சின்ன ஒரு வயிறு 12 புள்ள. அல்லாஹ் வயிறு விசாலமாக, இதே மாதிரி கபர் விசாலமா. உலகத்தில் எங்களுக்கு விளங்குறதுக்கு தாயுடைய வயிறு தான் இருக்கு. உள்ளுக்கு சாப்பிட்ட குடிச்ச எல்லா வேலையும் தலை விட தெரியும், மறை விட தெரியும், மறை விடத்துல தலை உள்ளுக்கு விளையாடுறார், தண்ணி உள்ளுக்கு விளையாடுறார் புள்ள. சகோதரர்களே, கபரில் எங்களை கொண்டு போய் வச்சா கவலை இல்லை, கவலை இல்லை. தூக்கி மண்ணை போடுறத சந்தோஷம் எங்களுக்கு. மண்ணை போட்டுட்டா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாண்டு போக வேண்டியதுதான். எங்களை அடக்கி வச்சுட்டு முன்கர் நகீர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வாரா, என்ன சொல்லுவாரா? சலாத்தோட இனி சந்தோஷம் இல்லை, வரவேற்பு தானே. அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, வஅம்மா இன் கான மின் அஸ்ஹாபில் யமீன் ஃபஸலாமுல் லக மின் அஸ்ஹாபில் யமீன். இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது முதல் மலக்குல் மௌத் சலாம் சொல்லுவாராம், இரண்டாவது முன்கர் நகீர் அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப கேள்வி கணக்கு ஆரம்பம். சந்தோஷம். உலகத்தை நம்பித்தானே ஒரு நேரம் பயான் இருந்தது. முன்கர் நகீர் இருக்கார், மலக்குல் மௌத் இருக்கார், இதை நம்பித்தானே மார்க்கத்தோட வாழ்ந்தது. இப்ப மன் ரப்புக வமா தீனுக கேள்விக்கெல்லாம் பதில் போகும். பக்கத்துல பாப்பாரா ஒரு ஆள் அழகா உடுத்து நறுமணத்தோட அப்படியே பக்கத்துல வந்து இருப்பார். கேப்பார், நீங்க யாரு? நான் தான் உங்களோட நல்லவன். உலகத்தில் அமல்ஸ் தாஜ்ஜது கிளம்புறீங்க, கஷ்டப்பட்டு ஓதுறீங்க, குர்ஆன் துவா கேட்குறீங்க, ஊரே படுக்குது. கவலைப்படாது, கவலைப்படாது. உங்களோட பாக்கெட்ல இருந்து 1000 ரூபா எடுத்து கொடுக்குறீங்க மிஸ்கீனுக்கு, கவலைப்படாது, வீணாகாது. சமைக்கிறீங்க, கறியை கொஞ்சம் கூட பொம்பளையில் சமைச்சு பக்கத்து விட்டு கொடுக்குறீங்க, கவலைப்படாது, வீணாகாது. இப்ப கபர்ல ஸ்டார்ட் இன்பம். மலக் முன்கர் நகீரும் கேள்வியை கேட்டுட்டு இவரும் பக்கத்துல வருவாரா? எல்லாரும் போய்த்துருவாங்க. ஹதீஸ்ல வந்திருக்குது, மையத்தை அடக்கிட்டு போகும் பொழுது நடந்து போற கால் சத்தம் கேட்குமா? உள்ளுக்கு என்ன சத்தம் கேட்குமோ? நடந்து போவாங்களே அடக்கிட்டு, பாப்பா பிள்ளை சில நேரம் நிற்பாங்க துவா கேட்க, நடந்து போற சத்தம் காதுக்கு. இனி ராவும் இல்லை பகலும் இல்லை, இனி ராவும் இல்லை. உலகத்தான ராவு பகல் கபருளுக்கும் ஆட்சி மாற்றம். ஸ்ரீலங்கால ராவு, அமெரிக்கால பகல், இப்ப காலையில் விடிஞ்சி. உலகத்திலே நாடு மாறக்குள்ள வித்தியாசம். கபருளுக்கு போனா அங்க ராவு பகல் எல்லாம் இல்லை. தொழுகையாளி போயிட்டார். ஹதீஸ்ல வந்திருக்கு, இப்னு மாஜாவுடைய ரிவாயத். அசருக்கு பிறகு ஜனாசாவை அடக்குவோமா இல்லையா? சூரியன் மறைய கொள்ள முன்கர் நகீர்ட்ட சொல்லுவாராம், தஊனி உஸல்லி, உட்ராப்பா தொலை போறேன். வளமே அசர் தொழுது பழைய சூரியன் மறைய போகுது, உடு தொலை போறேன். அவர் சொல்லுவாரா, தொழுது முடிஞ்சு உலகத்தில் இங்க தொழுகிறது இல்லை, இங்க தொழுகிறது இல்லை. இனி சகோதரர்களே சகோதரிகளே, காலா காலம் இன்பமா, கபூர் அப்படியே விசாலமாயிடும்.
பார்க்குற தூரம் விசாலம், கபூர் அப்படியே பச்சையாயிடும். அல்லாஹ் உடுப்பை மாற்றிடுவான். நீங்கள் போட சேலஞ்சர் இந்த கவனம் எல்லாத்தையும் கிழிச்சு எறிஞ்சிட்டு வால் பிசூஹு மினல் ஜன்னா, சொர்க்கத்துடைய உடுப்பு கொண்டு வந்து உடுப்பாட்டப்படும். வாஃப்ரிஷூஹு மினல் ஜன்னா, கீழே சொர்க்க விரிப்பெல்லாம் விரிக்கப்படும். சொல்லப்படும் நல்லா தூங்கு, நம் கனோமத்தில் ஆரூஸ், முதல் நாள் மாப்பிள்ளை தூங்குற மாதிரி தூங்குண்டு தூங்க வைக்கப்படும். அப்படியே தூங்கிட்டே இருப்பார். இந்த இன்பங்கள் அடைவோமா இன்ஷா அல்லாஹ்? அதுக்கு தான் இந்த கஷ்டம். கொஞ்சம் கஷ்டப்படும். ஆண்களும் பெண்களும் நாங்கள் இந்த பூமியில் நல்லவர்களாக வாழ்ந்து சீதேவிகளாக வாழ்ந்து இந்த உலகத்தில் மௌத்தாகுவோம் என்றா இவ்வளோ பெரிய அந்தஸ்து அடைவோம். இதுதான் சாதனை. 50 ஏக்கர் வெள்ளாமை விட்டுட்டு போகிறதோ, 12-10 பிள்ளைகளை விட்டுட்டு போகிறதோ, கோடிக்கணக்கான சொத்தை விட்டுட்டு போகிறது சாதனை அல்ல. அது அடுத்தண்டு சண்டை வரும், அடுத்தண்டு பிரச்சனை வரும். உங்கள்கிட்ட இருக்குது 10 கோடி காசு, 10 கோடிக்கு எத்தனை சண்டைன்னு பாருங்க. எவ்வளோ பேர் கோர்ட்டில் தெரிவாங்க பிரிக்கிறது. உங்கள்கிட்ட 2 ஏக்கர் இருந்தால் போதும், ஒரு வளவு இருந்தால் போதும். எப்படி பிரச்சனை? மையத்தை வச்சுட்டு சண்டை உடிச்சவன் இருக்கான், மையத்தை வச்சுட்டு அடக்காம சண்டை உடிச்சவன் இருக்கான். காதில் இருந்த மின்னிய களத்தையலா கத்திய கொண்டு வந்து காதை வெட்டினவள் இருக்கான். நீ மவுத்துன்னு கேள்விப்பட்டதோடு வார்ல இருந்த காசை களவெடுத்தவள் இருக்காள் மருமக்கள். எப்படி வேலை? நீ காசு வச்சிருந்தாய் 15,000 5,000 ரூபா தாள் வச்சிருந்தாய். முதல் வந்து பார்த்ததே பெல்ட்ல காசு இருக்கோ, மையத்தை குளிப்பாட்டுறதெல்லாம் இல்லை, பெல்ட்டை திறந்து காசை களவெடுத்துட்டு போயிட்டு உனக்கு கேளாதே. தன்னியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, ஆகவே மவுத் வர முந்தி செய்யறத செஞ்சு கொள்ளும். மவுத் வர முந்தி செய்யறத செய். உங்களுக்கு 1000 ரக்காத் தொலைலுமா தொழு, தஹஜ்ஜத் தொலைலுமா, சுபஹ் தொலைலுமா, பள்ளி கட்டி கொடுக்கலுமா, மதரசா கட்டி கொடுக்கலுமா, காசி கொடுக்கலுமா குடு, சாப்பாடு கொடுக்கலுமா கொடுங்க, பயப்படாதீங்க. செய்யறத செஞ்சிட்டு கண்ணை பொத்து. அல்லாஹ் இவ்வளோ இன்பங்களை வைத்திருக்கிறார். இதுக்கு நாம எல்லாம் தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்? தௌபா செஞ்சு அல்லாஹும் பக்கம் மீளுவோமா இன்ஷா அல்லாஹ்? எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ். اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. திருஃபிர் ரஹ்மானே யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குடும்பத்தார்கள் நண்பர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, சகோதர சகோதரியுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையாக ஆக்குவாயாக. உலகத்தில் கஷ்டங்கள், பிரச்சினைகள், கடன் தொல்லைகள், நோய்களை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய இபாதத்தை அலங்கரித்து காட்டுவாயாக. உலகத்தில் வாழும் பொழுது உன்னை சுஜூத் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. உன்னுடைய குர்ஆனை தர்த்தீலாக ஓதும் பாக்கியத்தை தருவாயாக. நல்ல ஆண்களாக பெண்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. வக்ஃப் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. சதகாவுடைய பாக்கியத்தை தருவாயாக. ஜகாத்துடைய பாக்கியத்தை தருவாயாக. ஹஜ் செய்யாவிட்டால் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவாயாக. அனைத்து உனது கொடைகளையும் தருவாயாக. ரஹ்மானே உனக்கு அனைத்துக்கும் நீ சக்தி உள்ளவன் யா அல்லாஹ். ஃபஅலுல் லிமா யுரீத் நாடியதை செய்யக்கூடியவன் யா அல்லாஹ். நீ அர்ஷுடைய சொந்தக்காரன் யா அல்லாஹ். அனைத்து இபாதத்துடைய சந்தர்ப்பத்தை நசீவாக்குவாயாக. முழு உலகத்துக்கும் சென்று உன்னுடைய குர்ஆனை கலாமை பேசக்கூடிய சக்தியை தருவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய
தாவத்தை, நீ ஒருவன் என்ற தௌஹீதுடைய தாவத்தை முழு உலகத்துக்கும் சென்று பேசும் பாக்கியத்தை தருவாயாக. முழு மனிதர்களுக்கும் இந்த தாவத்தை எத்தி வைக்கும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், நபிமார்கள், அம்பியாக்கள், சாலிஹீன்கள், சித்தீக்குகள், ஷுஹதாக்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், பாவிகள் கையேந்திருக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், செய்த பாவங்களுக்கு தௌபா செய்கிறோம். யா அல்லாஹ், தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களுக்கு தௌபா செய்கிறோம். யா அல்லாஹ், குர்ஆனுடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக, ஹதீஸ் உடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக, அவுலியாக்களாக எங்களை ஆக்குவாயாக, இறை நேசர்களாக எங்களை ஆக்குவாயாக. முகஸ்துதியை விட்டு பாதுகாப்பாயாக, பெருமையை விட்டு பாதுகாப்பாயாக, நல்ல குணத்தை தருவாயாக, தொழுகையில் பேணுதலை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு இடையில் ஒத்துமையை தருவாயாக. இந்த பள்ளிவாசல் ஹயாத்தாக்கப்பட தௌஃபீக் செய்வாயாக. யாரெல்லாம் இந்த பள்ளிவாசலுக்கு இடம் கொடுத்தார்களோ, இதை கட்டினார்களோ, இதை நிர்வகித்தார்களோ, அனைவர்களுக்கும் ரஹ்மத் செய்வாயாக. அவருடைய முயற்சியை இஹ்லாஸாக ஏற்றுக்கொள்வாயாக. இது போன்ற நிகழ்ச்சிகள் கியாமத் வரை நடக்க தௌஃபீக் செய்வாயாக. அடிக்கடி பயான்கள் நடந்து முழு மஹல்லா வாசிகளும் சேர்ந்து நல்லவர்களாக ஆக்கும் இந்த பணியை செய்தவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களுக்கு பரக்கத் செய்வாயாக. அவர்களுக்கு நோய்க்கு ஷிஃபாவை கொடுப்பாயாக. ரஹ்மானே, யா அல்லாஹ், நம்மில் கடனாளிகள் இருக்கிறோம். யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால் கடன்களை நிறைவேற்றி வையா அல்லாஹ். நோயாளிகள் இருக்கிறோம். யா அல்லாஹ், ஷிஃபாவை நசீபாக்கி யா அல்லாஹ். எத்தனையோ குமர்கள் திருமணம் இல்லாமல் இருக்கிறது. யா அல்லாஹ், திருமணங்களை நடாத்தி வையா அல்லாஹ். கபருக்கு வர இருக்கிறோம். யா அல்லாஹ், சக்கராத்தை லேசாக்கியா அல்லாஹ், சக்கராத்தை லேசாக்கியா அல்லாஹ். ஸ்ரீதேவிகளுடைய உயிர் பிரிவதை போன்று அந்த பாக்கியத்தை தாயா அல்லாஹ். என்று பேசப்பட்ட நல்லடியார்களுக்கு இருக்கும் அனைத்து நிஅமத்துகளையும் எங்களுக்கும் தாயா அல்லாஹ். உயர்தரமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையால் ஹவுதுல் கௌசரில் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலன் நபியில் உம்மி وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.